நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு யார்ரா ஃப்ரெண்ட்ஸு?" அப்படின்னு நம்ம இப்போ குழந்தைகிட்ட கேட்டா கூட, அவங்க வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பேரையுமே சொல்லுவாங்க. அவ்வளோ நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு 8த்து, 9த்து, 10த்து அந்த மாரி ரேஞ்ச் வரும்போது யார்ரான்னு சொன்னா 2 பெஞ்சு நம்ம வந்து நண்பர்கள்னு சொல்லுவோம். வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 4, 5 பசங்கள வந்து நண்பர்கள்னு சொல்லுவோம். இது காலேஜ் டேஸ்ல போயிடுச்சு அப்படின்னா, காலேஜ்ல இருக்கிற நண்பர்களும், வீட்டு பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய நண்பர்கள் வந்து படிப்படியா வயசு கூட 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 குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா யாரு சிறந்த நண்பர்கள்? யார் உண்மையான நண்பர்கள்? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு பக்கத்துல உட்காரவங்க நண்பர்களா? இல்ல. ஒரே காலேஜ்ல படிக்கிறவங்க நண்பர்களா? இல்ல. ஒரே ஏரியால பொறந்ததுனால ஒரே நண்பர்களா? இல்ல. ஏன் நம்ம ஒரே ஜாதியில பொறந்திருக்கான்றதுக்காக அவன் நண்பர்களா? இல்ல. யார் சிறந்த நண்பர்கள்? அப்படின்னு கேட்டா, நம்ம இல்லாத இடத்துலயும் நம்மள விட்டு குடுக்காம, நம்ம சிறப்புகள் பேசுறது ஒரு சிறந்த நண்பர்கள். நம்ம நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போறவங்க வந்து சிறந்த நண்பர்கள் கிடையாது. நம்ம தப்பு பண்ணும்போது, "மச்சான் நீ பண்றது தப்பு. இது சரி கிடையாது. அவ்வளோதான் உன்ன தொலைச்சிருவேன்னு" சொல்றான்ல, உண்மையாவே அவன் தான் சிறந்த நண்பன். நம்மள வந்து கண்டிக்கிறவன் தான் சிறந்த நண்பனே தவிர, நம்ம பக்கத்துல உட்கார்றவங்க, நம்ம ஏரியாவிலேயே இருக்கிறாங்க, நம்ம ஜாதியில பொறந்திருக்கிறாங்க, நம்ம கூட காலேஜ்ல படிக்கிறவங்கலாம் சிறந்த நண்பர்கள் கிடையாது. நம்ம தப்பு செய்யும்போது நம்மள கூட இருந்து வழி நடத்துறவன் தான் சிறந்த நண்பன்.